அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அலேஸ் ப்ளூவில் வந்து எம்சிஎக்ஸ் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தாராளமாக பண்ணலாம். எம்சிஎக்ஸும் அவைலபிள் தான். ஸோ அதுலேயுமே ஃபியூச்சர்ஸும் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே வந்து நான் வந்து எந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸோ எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் வந்து மார்க்கெட் பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கேப் அப் அப்படி ஒரு கண்டிஷன்ஸ் வந்து தரல. ஆனால் கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆன மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51,318. இது ஒரு நல்ல பிரேக் அவுட் தான். அதாவது ஒரு ரேஞ்ச் ப்ரௌண்ட் பிரேக் அவுட் நடந்திருக்கு ஆல்ரெடி. ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் விழுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வந்து நல்ல ஒரு பை சைடு வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51,317. ஸோ அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா தப்பிச்சிருந்துருக்கலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுத்து ஸோ அகைன் வந்து 51,107 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, நிஃப்டி 50 ஆச்சு நல்ல ஒரு ஹை போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அதே அகைன் அதுவுமே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனது தான். ஸோ ஒவ்வொரு நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நிஃப்டி 50 வந்து 25,080 தாண்டனா ஸோ மார்க்கெட் வந்து மேலே வருமா? அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆல் டைம் ஹை வந்து 25,078 78.30. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து 25,010 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து 25,080க்கு மேலே வந்தால் நம்ம எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா பை ஆக போகுதுன்னு நினச்சி ஃபோக்கஸ் பண்ணிட்டு பை போடுவாங்க. ஸோ அந்த இடம் வந்து அகைன் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு டபுள் டாப், அதாவது ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதே இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு 25,080. ஸோ அதனால ஹையர் கட் பண்ணா நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா பை போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த 25,080க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சா நாம வந்து ஒரு பொசிஷனோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இது டச் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ அங்கிருந்து அகைன் வந்து இதே மாதிரி தான் பாசிபிலிட்டி. அதாவது 25,080லேருந்து எப்படி 24,100க்கு வந்ததோ ஸோ அகைன் வந்து இந்த இடம் வாலட்டில் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு தான் தெரியும். இந்த 25,080க்கு மேலே மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா ஸோ நிஃப்டி வந்து மேலே வந்துடும். அப்படி இல்லாமல் இந்த டச் பண்ணிட்டு இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சா ஸோ அகைன் வந்து ஒரு 500-600 பாயிண்ட் இறங்குற மாதிரி தான் தெரியுது நிஃப்டி 50. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் கண்டினியூஸ் பை தாங்க. அதோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23,600 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மிட் கேப் நிஃப்டி ஹையா பிரேக் பண்ணிடுச்சு. மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையா பிரேக் பண்ண இடத்துல இன்னும் பிரேக் பண்ணல. அதாவது ஆல் டைம் ஹை வந்து 13,099 13,098 நிற்குது. இது கண்டிப்பாக வந்து பிரேக்கப் நடந்துடும். ஏன்னா ஒரு சின்ன கேப் தான் இருக்கு ஓப்பனுக்கும் ஹைக்கும். ஸோ அகைன் வந்து 13,200 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருக்காங்க. நிஃப்டி 50 ஈக்குவலாக தான் இருக்கு. ஃபின் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கு. மிட் கேப் நிஃப்டியை கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து பண்ணலை, ஒரு மாடரேட்டாக தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து 2,867 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்சஸ் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா 1,505, டிக்ளைன் அதாவது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக 1,289 ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. அன்சேஞ்சில் வந்து 73. ஸோ 52 வீக் ஹையை டச் பண்ணது எத்தனை ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 ஸ்டாக்ஸ். 52 வீக் லோவை டச் பண்ணது 21. ஸோ இதில் வந்து கம்பேரிசன் தெரியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஏன்னா 52 வீக் ஹையை வந்து 225 ஸ்டாக்ஸ் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆ இருக்கட்டும் டிஏஆ இருக்கட்டும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட் 169, லோயர் சர்க்கியூட்ல வந்து 71 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உண்மைதான். ஸோ மணி கண்ட்ரோலில் போய் பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 2,600 ஒரு 1,400 கிட்டத்தட்ட 4,000 4,700 கோடி ரூபாய் வந்து செல்லிங்ல இருந்திருக்காங்க. ஸோ டிஏஎஸ் தொடர்ந்து பை தான், டெய்லியுமே அவங்க பை தான் கேஷ்ல.
ஸோ அப்படி இருக்கிறப்ப அடுத்தது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா பை தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டி மிட் கேப்பாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பை சைடு தான் ஃபோக்கஸ் நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரேடிங், அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைலே 225 ஸ்டாக்ஸ் வந்து மேலே வந்திருக்கு அப்படின்னா, ஸோ எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து 3வது நாளுமே பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருப்பாங்க. இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எஃப்ஐஏ டிஎஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பையிங் பொசிஷனில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து எஃப்ஐஎஸ், ஆனால் ஓவரலாக ஒரு மந்த் வரைக்கும் பார்க்குறப்ப ஸோ 47,000 கோடி வந்து டிஏஎஸ் வந்து பையில் இருக்காங்க, எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 30,000 கோடி வந்து செல்லில் இருக்காங்க. ஸோ ஓவரலாக பார்க்குறப்ப மைனஸில் தான் இருக்காங்க இவங்க இன்னமும் கூட. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆகும். இந்த பையெல்லாம் தொடர்ந்து கொஞ்சம் கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப்சைடு வந்து பயங்கரமாக தூக்கி விட்டுரும். பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுமே வரக்கூடாது. அப்படி வந்தாலும் டிஎஸ் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பொசிஷன் எடுத்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஒன்று இவங்க செல்லுக்கு மாறினா மார்க்கெட் இறங்கிடும், இல்லைன்னா எஃப்ஐஎஸ் வந்து பைக்கு மாறினா மார்க்கெட் வந்து ஏறிடும். ஸோ ஏதாவது ஒரு பக்கம் நல்ல பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் எந்த சைடு வேணால் எப்போ வேணால் திரும்பத்துக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,290, பிவோட் பாயிண்ட் வந்து 51,175, சப்போர்ட் வந்து 51,035. இன்னைக்கு ஹை வந்து 51,317, லோ வந்து 51,061, ஓப்பன் வந்து 51,100, க்ளோஸ் வந்து 51,148. பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இல்லை, நம்மளுக்கே தெரியுது. ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ்க்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போனால் கூட ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு க்ளோஸுக்கும் ஒரு 48 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு வந்து தான் நிறுத்திருக்காங்க. ஒரு பையிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட் இருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கூட கொஞ்சம் பை, அதாவது கால் ஆப்ஷனை பை பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனால் என்ன நடக்கும்? ஏன்னா நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 228 பாயிண்ட்ஸ் வந்து அப்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஈவினிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் நாஸ்டாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா, அதுவுமே பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ல அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர், வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் தான். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் போற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் பார்க்குறப்ப ஸோ நாளைக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் கேப் அப் நடந்தா ஸோ அடுத்த டார்கெட் என்னவா இருக்குன்னா 51,900 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ கேப் அப் நடந்தால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 51,900 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்த உடனே 5 minutes ஆர் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் போட்டா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஸோ ஒன் சைடு மார்க்கெட் வந்து பாசிபிள். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே வந்தா இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த சப்போர்ட் அகைன் வந்து அதே மாதிரி தான். இப்போ பிவோட் வந்துட்டு எப்படி மேலே வருதோ ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 5 minutes ஆர் 15 minutes கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா இந்த ஹை அதை தாண்டியே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த இடம் வந்துட்டு மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய என்ன சொல்லணும் 500 to 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் டவுன்ல விழுந்தா செல்லிங் பாசிபிள்னா அந்த இடத்துல மட்டும்தாங்க செல்லிங் வந்து பாசிபிள் நடக்கும். ஏன் சொல்றேன்னா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில், அதாவது இன்வெர்டட் ஹேமர் கேண்டல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா செல்லர்ஸ் வந்து நல்லா ஹை போயிட்டு இருந்த மார்க்கெட்டை செல்லர்ஸ் கொண்டு வந்து கீழே நிறுத்திருக்காங்க. ஸோ அகைன் ஒரு கேப் டவுன் விழுந்தா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 50,700 வரைக்கும் ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கேப் டவுன் விழுந்தா மட்டும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இதுதான் நாளைக்கான 3 கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து 3 கொடுத்துருந்தேன். பிஎன்பி பேங்க் ஸோ லோவை கட் பண்ணால் செல்லிங் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோவை கட் பண்ண மார்க்கெட் அதுவும் பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் இல்லை, வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு 115.81 வரைக்கும் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவும் சேம் தான், ஹையாக பிரேக் பண்ணால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா 251.35 வந்தால் பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 251.35 வந்துட்டு 252, ஜஸ்ட் ஒரு 1 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட். ஹெச்டிஎஃப்சி சொல்லியிருந்தேன் ஹையாக பிரேக் பண்ணால் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க, ஏன்னா கம்ப்ளீட்டாக மேலே போகாது. ஏன்னா 1643.80ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருக்கு, அதாவது க்ளோஸ் ஆயிருக்கு.
1643.80 கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லோவை கட் பண்ணால் அகைன் வந்து மார்க்கெட் கீழே வந்துடும். இதனால இன்னைக்கு ஹையாக பிரேக் ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹெச்டிஎஃப்சிக்கான சிக்னல்ஸ். ஸோ இன்னைக்கு லோ இன்னைக்கு ஹை இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டான மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் போய் வாட்ச் பண்ணி பாருங்க தெரியும். ஸோ நாளைக்கு எந்த ஒரு 3 பேங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்க் நல்ல ஒரு ஹை தான் போயிட்டு இருந்துச்சு. இதோட சப்போர்ட் வந்து 1790. ஸோ இன்னைக்கு லோவை பிரேக் பண்ணால் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதோட டார்கெட் வந்து 1790. ஸோ 1790 வந்ததுக்கு அப்புறம் 5 minutes or 15 minutes கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கொட்டாக் பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்கும் கொட்டாக் பேங்க் மாதிரி தான் 625.70 வந்தால் பை பண்ணலாம். இல்லைன்னா ஹையாக பிரேக் பண்ணால் நம்ம வந்து 645 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க்ல நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட். ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக வந்து 1250 வரைக்குமே டார்கெட் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 0.81% வந்து மேலே வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 1250 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஹையாக பிரேக் பண்ணால் நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 1225 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது ஐசிஐசி பேங்க்ல. இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஐசிஐசி பேங்க் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. 1250 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதியோட கேப் ஃபில் பண்ணி அதை மேலே கொண்டு போய் தான் க்ளோஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ சப்போர்ட் எல்லாம் இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் 51,035 வந்து மறுபடியும் பை ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து 500 to 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸோ சீக்கிரமாக வந்து ஒரு அப்சைடு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ நிஃப்டி 50 மட்டும் அவசரப்படாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறதுனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துல பிளாக் பண்ணியிருப்பாங்க. 25,080 வந்தால் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பை பண்ணுவோம்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு பையிங் ஃபோர்ஸ் இருந்தால் மார்க்கெட் போயிடும். இல்லைனா மார்க்கெட்டை டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு நடக்கிற க்ளோசிங்கை வச்சு கூட நாம் வந்து நம்ம பையோ செல்லாம் வந்து தீர்மானிக்கலாம். அவசரப்பட்டு நிஃப்டி 50 கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.